அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அபியம்பிகா ஒர்க்ஸ். நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய கடவுளர் உருவங்கள் பார்க்குறோம். அந்த சுவாமியுடைய பெயர், ஆயுதம், அவர்களுடைய தோற்றம், அந்த தோற்றத்திற்கான காரணம், வரலாறு மற்றும் வழிபாடு, எந்த ஆலயத்தில் இருக்காங்க, எந்தெந்த நாட்களில் போய் அந்த தெய்வத்தை வணங்கலாம், யார் யாருக்கள் அந்த தெய்வங்களை வணங்கலாங்கிற தகவல்களை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற ஓவியம் ஒரு திருமாலுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய வராக பெருமாளுடைய ஓவியத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஓவியம் பார்த்தோம்னா பென்சிலில் அதோடைய அடித்தளங்கள் எல்லாமே வரையப்பட்டு பால் பாயிண்ட் பெனில் டார்க் பண்ணிட்டு பென்சிலில் நம்ம ஃபுல்லாக அதை வண்ணமயமாக்கி நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளவோ அவதாரங்கள் இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்குற அவதாரம் வராக பெருமாள். அதாவது அவதாரங்கள் உண்டு. மச்ச, கூர்ம, வராக, சிம்ம, நரசிம்ம, வாமன, ராம, பரசுராம, பலராம, கிருஷ்ண, கல்கிங்கிற அவதாரங்கள் உண்டு. இது இல்லாமலும் திருமாலுக்கு நிறைய அவதாரங்கள் உண்டு. எவ்வளவாக இருந்தாலும் தசாவதாரத்துல 3வது அவதாரமாக வரக்கூடியவர் தான் இந்த வராக பெருமாள். யார் இந்த வராக பெருமாள்னா, இந்த சிருஷ்டிகர்த்தாங்கிற இந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் படைக்கிறார். எல்லாத்தையுமே படைச்சு, பிரம்மா சரஸ்வதி எல்லாரையுமே படைச்சு சுவாமி அனுகிரகம் பண்ணிடுறார். பிரம்மா கேட்கிறார், இதெல்லாம் படைச்சாச்சு, நாங்க என்ன பண்றதுன்னா மனிதர்களை நீங்க படைங்க, பூலோகங்களை படைங்க, நட்சத்திரங்களை படைங்க, எல்லாமே சுவாமி சொல்லிடுறார். பிரம்மாவுக்கு ஆரம்ப கட்டத்துல ஒண்ணுமே தெரிய வரல. அவரா இந்த படைப்பு தொழில கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டே இருக்கார். அப்படி படைச்சிட்டே இருக்க அந்த உலகங்களை யார் எடுத்துட்டு போறான்னா, இரண்யாக்ஷங்கிற அசுரன் எடுத்துக்கிட்டு போறார். அவரு எடுத்துக்கிட்டு போயிட்டு வேதங்களையும் இந்த உலோகத்தையும் எடுத்துட்டு போயிட்டு மறைவா வச்சிருக்கார். அப்போ பூவராகமூர்த்தி கிட்ட பிரம்மா அதாவது பெருமாள் கிட்ட தான் பிரம்மா தன்னுடைய கோரிக்கையை சொன்னோன்னே, பெருமாள் காற்று பன்றி அந்த ரூபமை எடுத்து அந்த இரு கொன்புகளால அந்த லோகத்தை தாங்கி பிடித்து இரண்யாக்ஷனோட 1000 ஆண்டுகள் யுத்தம் புரிந்ததாக வராக புராணம் நிறையவே சொல்லுது. அப்படி 1000 ஆண்டுகள் யுத்தம் பண்ணி இரண்யாக்ஷனை பூவராக பெருமாள் வதம் பண்ணி தன்னுடைய மனைவியாக இருக்கிற பூமி தேவிய அவரிடம் இருந்து மீட்டு அந்த பூமி தேவிய உயர்த்தி தன்னுடைய வலது காலின் மேல அம்பாள் வைத்திருக்கா போல இந்த ஓவியத்தை பார்க்கிறோம். அந்த வலது காலு கீழே ஆதிசேஷன் இருக்கிறார் போலவும், அதற்கு பின்னாடி அந்த அழகாக அந்த திருவாட்சி அந்த பீடத்தில் அந்த சுவாமி நிற்கிற மாதிரி வலது மேற்கரத்துல சக்கரமும் இடது மேற்கரத்துல சங்கும் கிரீட்ட முகுடம் எல்லா விதமான ஆபரணங்கள் தாண்டி இந்த சுவாமியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த சுவாமிக்கு வேற என்னென்ன பெயருன்னா, ஆதிவராகர், யக்ஞவராகர், பிரளயவராகர் அப்படின்னு இந்த வராகருக்கு பேர்கள் உண்டு. இவருடைய புராணங்கள்லாம் சொல்றது ராமாயணத்துல நிறைய குறிப்புகள் வருது. அதே போல வராக புராணம்னு இவருக்கு தனியா ஒரு புராணமே உண்டு. இவ்வாறுகள் இருந்தாலுமே இவர் மடியில இருக்கக்கூடிய தேவி பூமி தேவியாக நம்ம பார்க்கிறோம். சரி, ஏன் இந்த அவதார நோக்கம்னா, அதாவது வராக பெருமாள் என்ன பண்றார், பூமியை மேல் எடுத்துக்கிட்டு வர, அதாவது இந்த வராக கல்பம்னே ஒண்ணு உண்டு. அது என்னன்னா, இந்த உலகத்துல முதல்ல இருக்கிறது அந்த தசாவதாரத்துல முன்னது பார்த்தோம்னா என்னன்னா, மீனும் ஆமையும், அதாவது மச்சவதாரம், கூர்மாவதாரம். மீன் எப்பயுமே தண்ணீர இருக்கும், ஆமை கொஞ்ச நாட்கள் நிலத்துல இருக்கும், அதுக்கப்புறம் நீருக்கு போயிடும். வராக கல்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீரு கொஞ்சம் கொஞ்சமா வற்றி அந்த உலகம் தெரியாத நிலப்பரப்பு தெரிய ஆரம்பிக்கும். அதான் வராக பெருமாளுடைய அந்த ஸ்பெஷான, அதான் அந்த பூமியை உயர்த்தி இருக்கிற மாதிரி அந்த ரூபம் இருக்கும். அவருடைய காலகட்டத்தில் தான் இந்த பூமியோட நிலப்பரப்புகள் தெரிவதாக ஒரு புராண குறிப்புகள் இருக்கு. அப்ப இந்த தெய்வம்
அதாவது சமதளமான அந்த நிலப்பரப்பை குறிக்கக்கூடிய தெய்வம் தான் அந்த காட்டுப்பன்றி. நிலத்துல வாரக்கூடியது, நிலத்தை நோண்டக்கூடியது, நிலத்தையும் தாண்டி உள் புகுந்து செல்லக்கூடியது. குறிப்பா இப்ப நம்ம பார்க்கறதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, வரக்கூடிய இந்த கார்த்திகை தீபம் பார்க்க சொல்ல சிவபெருமானுடைய அடிய சுவாமி தொடர்றதுக்காகவும் வராக ரூபம் எடுத்துதான் பூமியை நோண்டி கொண்டு போய் அந்த பாதத்தை பார்க்க பெருமாள் நுயன்றதுக்காக எடுத்த ரூபமாகவும் இந்த வராகர் நமக்கு காட்சி கொடுக்கிறார். அப்ப யார் யாரெல்லாம் இந்த மூர்த்தியை வணங்கலாம்னா, இவருக்கு உண்டான தமிழ்நாட்டில் உண்டான பிரசித்தமான கோயில் திருவிடந்தைங்கிற ஒரு ஸ்தலத்துல சுவாமிக்கு பெயர் நித்திய கல்யாண பெருமாள்னு பெயர். எப்பயுமே கல்யாண கோலத்துல இருக்கிற பெருமாளுக்கு, அங்க இருக்கிற வராக பெருமாளுக்கு நித்திய வராக, அதாவது நித்திய கல்யாண பெருமாள்னு பெயர். கல்யாணம் ஆகாதவங்க இந்த பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வர அந்த கல்யாணம் ஆகும். அதாவது தன்னுடைய காணாமல் போன மனைவிய சுவாமி தேடி கண்டுபிடித்து உயர்த்தி தான் நகத்தை வச்சிருக்கிறார். அப்ப யார் யாருக்கெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகலையோ, அவங்களுடைய மனைவிகள் அவங்களோட பார்ட்னரை தேடுறாங்களோ, இந்த ஆலயத்துக்கு சென்றால் பெருமாள் எப்படி கண்டுபிடித்தாரோ அதே மாதிரி அந்த துணை இல்லாத நபர்களும் தன்னுடைய துணையை கண்டுபிடிப்பதாக ஒரு ஐதீகம். இது ஒன்று. மற்றொன்று, யார் யாருக்கு நிலத்துக்கு கீழே நீங்க விளைச்சல் ஒரு விவசாயம் பண்றீங்க, ஒரு கிழங்கு வகைகளை பயிர் வலை பண்றீங்க அப்படின்னு பண்றவங்களுக்கும் சுவாமி அனுகிரகம் பண்றார். அப்ப விவசாயத்துக்கு அனுகிரகம் பண்ற மூர்த்தினால்தான் சுவாமிக்கு ஒரு சில ஆலயத்துல பச்சை நிறத்துல சுவாமிய குறிப்பிடறதுக்கான அர்த்தம் இதுதான். சுவாமி தான் செழுமைக்கு உண்டான தெய்வமுமே கூட. அந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி வீடு யாருக்கு வம்பு வழக்குல இருக்கு, அது நல்லபடியா முடியணும், நாங்க வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களும் இந்த மூர்த்தியை வணங்கலாம். சுவாமியோட மடியில இருக்கிறது பூதேவி. இந்த பூமாதேவி தான் சுவாமி உயர்த்தி பிடிச்சு கொண்டு இருக்கிறார். இது போல சுவாமிக்கு பூவராகர்னு நிறைய கோவில்கள் உண்டு. நாளடைவுல நம்ம அந்த கோவில்களை பார்ப்போம். சுவாமியோடைய ஆபரணங்கள் ரொம்பவே தனித்துவமானது. அந்த கிரீட மகுடம் அணிந்திருக்கிறார். அதாவது பக்கவாட்டுல இருக்கிற மாதிரிதான் இந்த நம்ம ஓவியத்தை பார்க்கிறோம். நம்ம நேருக்கு நேரா பார்க்கல, சுவாமி தாயாரை பார்க்கிறார், தாயார் சுவாமியை பார்க்குற மாதிரி பக்கவாட்டுல இருக்கக்கூடிய ஓவியமா தான் இதை நம்ம பார்க்கிறோம். இது கொஞ்சம் விசேஷமான தன்மை. அந்த கிரீடம் ரொம்ப உன்னதமானது. அதே மாதிரி சக்கரம் அது சக்கரமே பக்கவாட்டில் தான் வச்சிருப்பா, பிரயோக சக்கரமாக தான் வச்சிருப்பா. இந்த ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் சுரட்டின வகையில தான் அந்த சக்கரமே வச்சிருப்பார். கீழாக ஆதிசேஷன் தாங்கின நிலையிலையுமே இந்த பெருமாளை நம்ம பார்க்குறோம். இது மாதிரி சுவாமியோடைய புராணமும் பெயர் காரணம் திருக்கோயிலை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இதே போல இன்னொரு பதிவில் இன்னொரு திருமாலுடைய அவதாரமோ இல்லை சுவாமியை பற்றினோட விசேஷ தன்மையை நம்ம தெரிஞ்சுப்போம். நன்றி.